இப்போது இந்த நாட்டை ஆளுவது தோழர் அனுர. அதே போன்று ஆளுகின்ற அரசாங்கம் தேசிய மக்கள் சக்தியுடைய அரசாங்கம். அதனால் எதிர்வரும் காலங்களிலே வேறு யாருக்கும் இந்த நாட்டில் இனி விளையாட முடியாது. அந்த நொண்டியர்களாக இருந்த ஒரு சில அரசியல்வாதிகள் தாங்கள் தான் சண்டியர்கள் என்று கூறிக்கொண்டிருந்தார். தயவு செய்து அதெல்லாம் sorry.com தான் இனி உண்மையான சண்டியர்கள் வந்திருக்கின்றார். இந்தியா எங்களோடு ஒரு தாய் மக்களாக இருக்கலாம், ஒரு தொப்பு குடி உறவாக இருக்கலாம். ஆனால் அவர்களுக்கு எந்த விதத்திலும் உரிமை கிடையாது. எங்களுடைய வளங்களை சூறையாடுவதற்கு, நாளைக்கு எங்களுடைய பிள்ளைகளுக்கு சொந்தமாக இருக்க வேண்டிய வளங்கள் எல்லாவற்றையும் நாசமாக்குகின்ற வேலைகளை செய்கின்றார்கள். நாங்கள் மிக மிக தயவாக முதலில் சொல்லுகின்றோம், இந்த விளையாட்டை நிறுத்துங்கள் என்று மிக அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். V-Care Hair and Skin Clinic AFT Activated Follicular Transplant என்ற அதிநவீன ப்ரொசீஜர் மூலம் பாதுகாப்பான ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் செய்திட V-Careக்கு கால் பண்ணுங்க. நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் எதிர்வரும் காலங்களில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுப்பதற்கு. அப்போ அந்த நடவடிக்கைகளுக்கு எங்களுக்கு அத்தியாவசியமாக தேவை இருக்கின்றது. உங்களுடைய கடல் தொழிலாளர் அமைப்புகள் அனைத்தையும் ஒன்று கூட்டி அவர்களுடைய ஒத்துழைப்பையும் பெற்றுக்கொண்டு நிச்சயமாக எங்களுடைய பிரதேசத்தை கட்டியெழுப்புகின்ற வேலையை முன்னெடுக்க வேண்டியிருக்கின்றது. அதே போன்று இந்திய இழிவுப்படை சம்பந்தமான பிரச்சனை உண்மையிலே ஒரு பூதகரமான பிரச்சனையாக இருக்கின்றது. நேற்று கூட எனக்கு பேசாலை, வலைப்பாட் போன்ற பிரதேசங்கள் இருந்து மீனவர்கள் இரவு என்னோடு கதைத்து, ஐயா இப்பொழுது வந்து பாருங்கள் 200க்கு அதிகமான டாலர் யந்திரங்கள் வந்து எங்களுடைய கடலையே நாசமாக்கி கொண்டிருக்கின்றார்கள், நாங்கள் கரையில் இருக்கின்ற கரை அதிர்கின்றது அவர்களுடைய செயற்பாடு என்று. அப்போ உடனடியாக நானும் அதாவது கடற்படைக்கு உடனடியாக அறிவித்து அதற்கான நடவடிக்கை எடுக்கும்படி நாங்கள் கேட்டுக்கொண்டோம். இவ்வாறான ஒரு பாரதூரமான பிரச்சனை இருக்கின்றது. அப்போ உண்மையிலே இது கட்டுப்படுத்தப்பட வேண்டும், தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்று எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. ஏனென்றால் வேறு எதுவுமல்ல, இலங்கை கடல் பரப்பு என்பது எங்களுக்கு சொந்தமான கடல் பரப்பு, அது இந்தியாவுக்கு சொந்தமானதல்ல. ஏன்னா இந்தியா எங்களோடு ஒரு தாய் மக்களாக இருக்கலாம், ஒரு தொப்புள் குடி உறவாக இருக்கலாம். ஆனால் அவர்களுக்கு எந்த விதத்திலும் உரிமை கிடையாது. எங்களுடைய வளங்களை சூறையாடுவதற்கு இடமளிக்க வேண்டால் முடியாது. அவர்கள் எங்களுடைய வளங்களை மாத்திரமல்ல சூறையாடுவது, நாளைக்கு எங்களுடைய பிள்ளைகளுக்கு சொந்தமாக இருக்க வேண்டிய வளங்கள் எல்லாவற்றையும் நாசமாக்குகின்ற வேலைகளை செய்கின்றார்கள். இந்திய படகுகள், இந்தியாவினுடைய ஆக்கிரமிப்பு, இந்திய தமிழ்நாட்டு மீனவர்களுடைய ஆக்கிரமிப்பு வந்து உண்மையிலே எங்களுடைய மக்களுடைய விதிகளோடு விளையாடுகின்றார்கள், மக்களோடு உயிரோடு விளையாடுகின்றார்கள். அதனால் நாங்கள் மிக மிக தயவாக கேட்டுக்கொள்கின்றோம் இந்திய மீனவர்களுக்கும் அதே போன்று இந்திய மீன்பிடித்துறையை சார்ந்த அதிகாரிகளுக்கும் நாங்கள் மிக மிக தயவாக முதலில் சொல்லுகின்றோம், இந்த விளையாட்டை நிறுத்துங்கள் என்று மிக அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். ஒன்று, ஏனென்றால் நீங்கள் விளையாடுவது வேறு யாருமில்லை, இங்குள்ள மக்களுடைய வாழ்க்கையோடு. அப்போ அவர்களுடைய வாழ்க்கை இன்றைக்கு நாசமாக்கப்பட்டு வருகின்றதனால் இந்த பிரச்சனையை தடுத்து நிறுத்துவதற்கு ஏதுவான நடவடிக்கைகள் இப்போது நமது மீன்பிடி அமைச்சின் மூலமாக அதிகாரிகள், உரிய அதிகாரிகள் அது சம்பந்தமான பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து வருகின்றார்கள். இது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் ஈடுபட்டு வருகின்றார்கள். அந்த பேச்சுவார்த்தைகள் அனைத்தும் சுமூகமாகவே போய்கொண்டிருக்கின்றது. அதனால் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் இது சம்பந்தமாக கூடிய சீக்கிரம் இவைகள் தடுத்து நிறுத்துவதற்கு ஏதுவான நடவடிக்கைகள் எடுக்கப்படும். இந்த மீன்பிடி துறையை பயன்படுத்துகின்றவர்கள் இன்றைக்கு போதைப் பொருள் கடத்துகின்ற, கேரள கஞ்சா கடத்துகின்ற அல்லது வேறு வித பொருட்களை கொண்டு வருகின்ற இவ்வாறான சம்பவங்களும் கூட இடம்பெறுகின்றது. இதெல்லாமே சட்டவிரோதமான செயற்பாடுகள். அனைத்து விதமான சட்டவிரோதமான செயற்பாடுகளை நிறுத்தி நாங்கள் அமைதியானவர்களாக நல்ல முறையில் வாழ்வதற்கு ஏதுவான சூழலை ஏற்படுத்துவோம் என்கின்ற உறுதிமொழியை நாங்கள் மக்களுக்கு நாங்கள் நிச்சயமாக இங்கே இருக்கின்ற கடற்தொழிலாளர்கிட்ட அன்பாக அழைப்பு கொடுக்கின்றோம். இதுவரைக்கும் உங்களை பிரித்திருக்கலாம், துண்டாடி இருக்கலாம், உங்களை சங்க ரீதியாக பிரித்து அல்லது அந்த பிரித்தாளுகின்ற அல்லது அரசியல் லாபத்திற்காக வேண்டி ஒரு கேவலமான ஒரு கேடுகட்ட வேலைகளை செய்திருக்கலாம். நாங்கள் அப்படி செய்ய போவது இல்லை. நாங்கள் நிச்சயமாக இந்த துறையை அரசியலுக்காக பயன்படுத்த போவதில்லை. அதே போன்று மக்களை எக்காரண கொண்டு பிரிப்பதற்கான நடவடிக்கை எடுக்க போவதும் இல்லை. அதே போன்று மக்களை பழிவாங்க போவதும் இல்லை.
ஏனென்றால் இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், இந்த மீன்பிடி துறையிலே மீனவர் சங்கங்களிலேயும் மீனவர் சமாசங்களில் இருக்கின்ற உறுப்பினர்கள் யார், எவர், என்ன, எப்படி அவர்கள் செயற்பட்டார்கள் என்பது எங்களுக்கு நன்றாக தெரியும். ஆனாலும் கூட நாங்கள் சொல்லுகின்றோம், இப்போது இந்த நாட்டை ஆளுகின்ற ஜனாதிபதி தோழர் அனுர, அதே போன்று ஆளுகின்ற அரசாங்கம் தேசிய மக்கள் சக்தியினுடைய அரசாங்கம். தேசிய மக்கள் சக்தியினுடைய அரசாங்கம் பெரும்பான்மை பலத்தை கொண்டது, 159 பேரை கொண்ட பிரம்மாண்டமான அரசாங்கம், யாராலும் அசைக்க முடியாது. அதனால் எதிர்வரும் காலங்களிலே வேறு யாருக்கும் இந்த நாட்டில் இனி விளையாட முடியாது. கதவுன்னு சொல்லுவாங்க. அதாவது இதனால் வரைக்கும் என்ன, அந்த சண்டியன் இல்லாத சந்தியில் நொண்டியனும் சண்டியன். அப்போ அதனால விட்டு இதனால் வரைக்கும் அப்போ இந்த நொண்டியர்களாக இருந்த ஒரு சில அரசியல்வாதிகள் தாங்கள் தான் சண்டியர்கள் என்று கூறிக்கொண்டு இருந்தார்கள். தயவு செய்து அதெல்லாம் sorry.com தான் இனிமேல் இனி உண்மையான சண்டியர்கள் வந்திருக்கின்றார்கள். ஏன்னா உண்மையான சண்டியர்கள் வேறு யாரும் இல்லை, மீனவ மக்கள். அப்போ அந்த மக்களுக்கு தான் இதெண்டா உரிமை, அவர்கள் தான் இதை தீர்மானிக்கும். அப்போ அந்த தீர்மானத்தை அவர்களுக்கு எடுப்பதற்கான உரிமையை நாங்கள் பெற்று கொடுப்போம் என்பதை இந்த இடத்தில் உறுதியாக தெரிவித்து கொண்டு அந்த செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்கு நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அப்போ அதே போன்று நிச்சயமாக நாங்கள் எதிர்வரும் காலங்களில் எங்களுடைய கொள்கை பிரகடனங்கள் உங்களுக்கு தருகின்றோம். அதில் நாங்கள் எங்களுடைய கடல் தொழில் துறையை நாங்கள் எப்படி கட்டியெழுப்புவது, அதற்கான நவீன தொழில்நுட்பங்களை எப்படி கண்டுபிடிப்பது, அது தொடர்ந்து நாங்கள் மீன்களை கடலுக்கு சென்று மீன்களை மாத்திரம்தான் பிடித்து கொண்டிருக்க வேண்டுமா, அல்லது வேறு தொழில்கள் இல்லையா, எங்களுக்கு வேறு தொழில்துறைகள் இதில் உருவாக்க முடியாதா? இன்றைக்கு அட்டைப்பண்ணை இருக்கின்றது, அட்டைப்பண்ணையும் கூட இன்றைக்கு அதில் பல்வேறு குரல்படிகள் இருப்பதாக எங்களுக்கு தெரிகின்றது. இருந்த போதிலும் கூட அவைகள் அந்த சரியான முறையில் நிவர்த்தி செய்வமாக இருந்தால் இங்கு இருக்கின்ற அனைவருக்கும் அதில் பங்கு கொள்வதற்கான பங்காளிகளாக மாற்ற முடியும். அவ்வாறு மாற்றுகின்ற பொழுது இதைவிட வேறு விதமான ஒரு மக்களை நாங்கள் சந்திக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கும் கூட உங்களுக்கு தெரியும், இந்த அட்டைப்பணியில் தொழில் செய்கின்ற மக்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, அது உற்பத்தி செய்கின்றவர்கள் எடுத்துக்கொண்டால் அவர்களுக்கு நல்லதொரு வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அது மாத்திரம் அட்டை குஞ்சுகள் உற்பத்தி பண்ணுகின்ற செயற்பாடுகளை முன்னெடுக்கிறதுக்கான நடவடிக்கைகள் நாங்கள் முன்னெடுத்திருக்கின்றோம். அதற்கான வாய்ப்புகள், அதற்கான முதலீடுகளை செய்வதற்கு நாங்கள் முதலீட்டாளர்களையும் அழைப்பதற்கு நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம். அதே போன்று இன்றைக்கு நாங்கள் இது நாள் வரைக்கும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம், இந்திய ட்ரோலர் வருது, இந்திய பாட்டம் ட்ரோலிங் வந்து எங்களை நாச்சமாக்குகின்றார்கள் என்று சொல்லுகின்ற பொழுது நாங்களும் அதே வேலையை செய்கிறோம். இங்கே எடுத்துக்கொண்டாலும் சரி தான், காலி மாத்திரை எடுத்துக்கொண்டாலும் சரி தான், எல்லா இடத்துலையும் நாங்கள் அங்கே பேச்சு கொண்டு இங்கேயும் அதே வேலையை செய்கின்ற போகும். அதனால் வந்து சட்டவிரோதமாக செயல்படுகின்ற சகவிதமான நடவடிக்கைகளையும் நாங்கள் தடுத்து நிறுத்திவிட்டு எங்களுடைய வளங்கள் என்பது, எங்கள் கடற்கடியில் இருக்கின்ற வளங்கள் என்பது, அதாவது இதைவிட பல்வேறு விதமான வளங்கள் இருக்கின்றது. அந்த வளங்கள் எல்லாத்தையும் நாங்கள் சரிபெற பயன்படுத்துவோமாக இருந்தால் நிச்சயமாக மீனவர்களுடைய வாழ்க்கை மாத்திரமல்ல, இலங்கைக்கு கூடுதலான அந்நிய செலவாணியை ஈட்டி கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனம் தான் வேறு எதுவும் இல்லை, இந்த கடல் தொழில்துறை. V-Care Hair and Skin Clinic AFT Activated Follicular Transplant என்ற அதிநவீன ப்ரொசீஜர் மூலம் பாதுகாப்பான ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் செய்திட V-Careக்கு கால் பண்ணுங்க.